என்னடி இது ஃபுல்லா டாய் கடையே இருக்குது. எல்லாமே பொருள் நல்லா இருக்குது. ஒரு பிங்கி கிட்ட 2 பொருள் வாங்குமா. நல்லா தான் இருக்குது எல்லாமே. ரேட் எல்லாம் இருக்குன்னு தெரியல. ஆமா, எல்லா பொருளுமே ரேட்லாம் எல்லாமா கொஞ்சம் ரேட்லாம் சொல்லுங்க. ரேட்டாக்கா வாங்க எல்லாருமே சொல்றேன். இதோ இது எல்லாமே 100 ரூபாய்ப்பா. இந்த ஆட்டோ இருங்க. அந்த கார் கூட இருக்குல்ல, இது எல்லாமே 100 ரூபாய் தான். இது ஃபுல்லா 100 ரூபாய் கட்டுனால எல்லாமே 100 ரூபாய் தான். ஸோ இந்த கிச்சன் செட்லாம் இருக்குல்ல, இது கூட செட்டாக வரும். இல்லைன்னா தனித்தனியாக கூட வாங்கிக்கலாம். இந்த ஹாட் பாக்ஸ் வந்து தனியாக வாங்கினா 50. இல்லைன்னா உங்களுக்கு கம்மியாக பண்ணணும்னா 20 காசு தருவோம். ஸோ பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பைனாக்கள், இந்த காலை போடுறது, பனியார் கொடு, அது மட்டும் இந்த பெரிய டெடி எல்லாமே 100 ரூபாய் கடைப்பா. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது பொருள் வேணுமா சொல்லுங்க. கராஜில் ஒன்று நிறைய இருக்குது. இங்கே ஸ்பேஸ் இல்லைனால எல்லாமே 100 ரூபாய் கடை. பாருங்க, இல்லை சூப்பராக இருக்குது. கீழே இருக்குதுலாம் பாருங்க. ஆல்தாங்க்கா எல்லாமே செட்டு. எல்லாமே 100 ரூபாய் தான். பரவாயில்ல, எல்லாமே நல்லா தான் இருக்குது. அவளுக்கு இந்த மாதிரி சின்ன குழந்தை மாதிரி இந்த மாதிரி சமையல் தேவையில்ல. இப்போ அவள் வர பெருசாயிட்டா. இப்போ பெருசானதுனால பைனாக்குள்ள டெடி வாங்கிக்கலாமா? விளையாடுவாள்னு தெரியலையே. தெரியல சார், வாங்குவா. அக்கா அந்த பைனாக்குள்ள டெடி கொடுங்க. ஓகேக்கா, பைனாக்குள்ள தெரியும். நல்லா தான் இருக்கு. ஓகே அக்கா, நீங்கள் பில்லெல்லாம் போட்டுறீங்க, நான் காசு சொல்கிறேன். ஓகே மேடம். ஓகே பைனாக்கள். ஓகே மேடம், உங்களோட காசு வந்து 200 ஆகுது. ஓகே 200 இதாங்க. ஓகே வீட்டுக்கு போ. எங்கே பசங்க எங்கே இருப்பாங்க? கன்ஃபார்மாக பார்க்கில் என்ன இருப்பாங்க. நான் நினச்ச மாதிரி பார்க்கிலே இருக்கிறாங்க. பசங்களா இங்கே வாங்க. நான் உங்களுக்கு எல்லாருமே ஒரு கிஃப்ட் வச்சுக்கிறேன். செம்மையான கிஃப்ட்டு. என்னை பார்க்கணுன்னா பிங்கிக்கு ஒரு செம்மையான கிஃப்ட்டு. பார்க்கலாமா? என்ன ஆண்டி கிஃப்டா? என்ன ஆண்டி நீங்கள் ஜோக் போகிறீங்க? ஏற்கனவே கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டோம். பிங்கி என்ன அங்கே பேசின்னு இருக்கிறேன்? உனக்கு ஒரு கிஃப்ட்டு. வா வா, நானும் உட்காந்து உனக்கு எல்லாமே காமிக்கிறேன். எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது. பிடிக்குமான்னு தெரியல. கிஃப்டா? ஜாலி ஜாலி. எல்லாருமே வந்து உட்காருங்க. கிஃப்ட்டு, எனக்கு கிஃப்ட் கேட்குறாங்க. வாங்க, அந்த கிஃப்ட் என்னன்னு போய் பார்ப்போம். செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் தெரியல, அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். டேவிட் வந்து வாடா, வந்து உட்காரா. அப்புறம் ஸ்பேஸ் இல்லாமல் போயிரு. கிஃப்டா இரு, நான் வந்து நடுவில் உட்காரேன். இரு நாங்களாம் வரேன். ஜாக்லின் வருவா. வெயிட் பண்ண, ஜாக்லின் வருவா. ஓகே பசங்களா, கிஃப்டெல்லாம் செம்மையாக இருக்கும். அப்படி என்ன ஆண்டி கிஃப்ட்டு காமிங்கன்ட்டு நீங்கள் பாட்டு சொன்னீனே இருக்கீங்க. கிஃப்ட்டுன்னு. சரி ஓகே, கோபமாக வரீங்க. ஆண்டி கிஃப்டை காமிங்க ஆண்டி. சரி ஓகே காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பைனாக்கள் பாட்டியா. அப்படி நீங்கள் என்னென்ன ஹில் ஸ்டேஷன் என்னென்ன போகிறீங்கன்னா உங்களால் தூரமாக இருக்க மலையெல்லாம் ஈஸியாக பார்க்க முடியும். இதுதான் பைனாக்கள். இது ரொம்ப தூரமாக கூட பார்க்கலாம். பார்த்தீங்களா? வா, ரொம்ப சூப்பராக இருக்கிறேன். பாருங்க பசங்களா, செம்மையாக இருக்கும். பைனாக்கள் இல்லை பார்க்கலாம். இப்போ உள்ள விட்டு பார்க்கலாமா? பார்த்தீங்களா? எல்லாருமே தெரியுறாங்க. எல்லாம் ஜூமிங்கா. பாட்டி நான் கூட தர்றேன். பாட்டி எத்தனை பேர்? ஓ ஆண்டி செம்மையா இருக்கிறாண்டி. அடுத்து நம்ம ஒரு பொருள் சொன்னீங்களே, அது சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி பெருசா இருக்குல்ல போய் பார்ப்போம். பெருசா இருக்குல்ல பார்த்தா ரொம்ப சின்னதா இருக்கு. சின்ன இருக்குல்ல பார்த்தா ரொம்ப கிட்ட பார்க்க முடியுது. சரி ஓகே, ஒன்னொரு கிஃப்ட் எடுத்துடலாமா? அடுத்து பிங்கிக்கு ரொம்ப பிடிச்ச நாம டெடி. அது மட்டும் இல்லாம டெடி சாதாரண டெடி இல்லாமா, அதே தானே நடந்து வரும். ஏய் டெடி, நடந்து வா, வந்து டான்ஸ் ஆடு. இங்க டெடி வந்துச்சு. ஒரு டெடி டான்ஸ் ஆடு. யாரா போய் டான்ஸ் ஆடுங்க. டெடி செம்மையா இருக்கு. நான் போய் டான்ஸ் ஆட போறேன் டெடியோட. வா டெடி டான்ஸ் ஆடல. ஜாலி. நான் டெடி மேலேயே இருப்பேன். ஜாலி. டெடிலாம் ஆடுரு. ஜாலி. வாங்க, நான் போய் யாரும் வாங்கல. வந்து வாங்க. அடப்பாவி, எல்லாருமே போறான். அவன் மட்டும் போறான். வாடி. ஜாலி டான்ஸ் ஆடுங்க. செம்ம. இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து பார்ட் 2 வரட்டும். ஜாலி.